ஐயோ மின்னாரு போ சொல்ல பின்னர் வந்து கொண்டே இருக்கும். இது எந்த நாடு தெரியுமா? வல்லாளபுரி என்று சொல்லக்கூடிய வல்லாள கோட்டை. இது ஆண்டு வரக்கூடிய பெயர் வல்லாள கண்டன். அற்புதமான பெயர். நாங்கள் அண்ணன் தம்பி 5 பேர்கள். அவங்களுடைய பெயர் ஆமா வல்லாள கண்டன், 1 கோபால கண்டன், 2 3 4 5. உங்க 5 பேருக்கு நான் தான் யம கண்டன். என் பேருங்க நானும் வல்லாள கண்டன். நானும் யம கண்டன். சரியா? என்ன சத்தம்? இப்படி இருக்கையிலே எப்படி பிறந்தோம் தெரியுமா? எப்படி நீங்களா உலகத்துல மக்கள் எல்லாம் எப்படி பிறந்தீங்களோ எனக்கு தெரியும். அது தெரியாது. என் பிறப்பின் ரகசியம் தெரியுமா? இப்ப சொல்லி ஆகணும். முத்தத்திலே பிறந்தவர்கள் நாங்க. மூஞ்சி பிடிச்சி காட்டி தூப்ப போறாங்க. ஐயோ ஐயோ, முத்தத்துல 5 பேர் யாராவது பிறக்க முடியுமா அப்படி நாட்டு மக்கள் சந்தேகப்படுறாங்க. அதாவது அரக்க அழிப்பதற்காக பிரமதமா உருவாக்கப்பட்ட திலோத்தமை. சாரி, திலோத்தமை என் தாய். பிரம்மனுக்கு 4 சிரம். ஆமா. 5வது சிரம் ஒன்று முளைக்கும். எப்படி? அது காமத்தலை. சாரி. அதனாலதான் அவனுக்கு அழிவே ஆரம்பம். அந்த காமத்தலையால் ஏற்பட்ட விபரீதம் அந்த திலோத்தமை தொடுத்து சென்றான். ஓடியவள் பராசக்தியிடத்தில் போய் வந்தாள். அன்னை உமையவள் அவள் நிலவாயில் இருக்க செய்தார். அந்த சமயத்திலே ஈசனுக்கும் பெருமனுக்கும் சுத்தம். அதிலே அந்த 5வது தலையை ஈசன் கிள்ளி எறிந்து விட்டார். சாரி. சிரமானது ஓடி நிலவரையிலே இருந்த திலோத்தமா மடியின் மீது விழுந்தது. விழுந்தவுடன் எடுத்து பார்த்தா இந்த சிரசு தானே நம்ம முத்தம் கேட்டது. அவன் 5 முத்தம் கொடுத்தான். கொடுத்தவுடன் ரிஷி பண்ண ராத்தாங்கா என்பது போல 5 குழந்தைங்க பிறந்து விட்டது. சரி. அந்த கோயில் அங்கேயே விட்டு அவள் சென்று விட்டாள். அப்புறம் யாரு உங்களை காப்பாற்றுவது? பார்த்தால் பராசக்தி எங்கள் 5 பிள்ளைகளையும் எடுத்து வளர்த்து ஆளாக்கி எங்களுக்கு என்று ஒரு நாடு, எங்களுக்கு என்று ஒரு மக்கள், எங்களுக்கு என்று உலகம், எங்களுக்கு என்று ஒரு வரம். ஆமா. இப்போ உலகையே ஆண்டு கொண்டு வருகிறான் நீங்க வல்லாள கண்டன். இப்படி இருக்கையிலே எந்தவித குறையுமே கிடையாது. நாட்டை ஆண்டு கொண்டு வருகிறேன். ஆனால் எனக்கு மாபெரும் குறை. என்ன குறை? ஆமாண்டா. அதாவது எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆளவுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையடா. குழந்தை பாக்கியம் இல்லை. அதாங்க மன வருத்தம், வேற ஒன்றும் இல்லை. சொல்லுவார்கள் ஒரு குடும்பத்துல என்னவென்று ஒரு குழந்தை இல்லைனாக்கா அந்த குடும்பம் சுடுகாடு. ஆமா. அதுபோல் என் மனம் வேதனை. குழந்தை இல்லையே அப்படின்னு இருக்கும். தவிச்சு கொண்டு இருக்கிறீங்க. குருஜியார் சொன்னார் என்னவென்று ஈசனை குறித்து தவத்தை செய்து குழந்தை வரம் பெற்றுமாயே அப்படி சொன்னார். ஆமா. அதை பேசி நானும் கிளம்பி விட்டேன். எனக்கு கல்யாணம் ஆகி போச்சுடா. உங்களுக்கு கல்யாணம் ஆகி போச்சா? அது போயிட்டா கல்யாணம் ஆகி. ஐயோ, உங்களுக்கு எவன் பொண்ணு கொடுத்தா? ஒன்னு அடிப்பண்டா. எவன் பொண்ணு கொடுத்தா? ஐயோ, உனக்கு யாரு பொண்ணு கொடுத்தது? பெண்ணுடைய பேர் என்ன? என்னுடைய மனைவியின் பெயர் நிசாசனி. அற்புதமான பெயர். உங்க மனைவி பேரு நிசாசனி. என் பொண்டாட்டி பேரு புரட்டாசி 3ஆம் சனி. நானும் வல்லாள கண்டன். நானும் யம கண்டன். என் மனைவியின் பெயர் நிசாசனி. என் பொண்டாட்டி பேரு புரட்டாசி 3ஆம் சனி. பொருத்தமாக இருக்கின்றது. இப்படி இருக்கிலே நான் தவத்தை கிளம்பும்போது ஓடி வந்தால் என்ன போறீங்க அப்படின்னு கேட்க நான் தவத்துக்கு செல்கிறேன். தவத்துக்கு சென்று குழந்தை வரம் பெறப்போகிறேன் தெரிவித்தேன். சந்தோஷமான செய்தி. இருந்தாலும் நான் சொல்வது போல நீங்க வர வாங்கணும். எப்படி அப்படின்னு மனைவி தெரிவித்தார். எப்படி என்று கேட்டேன். அவர் தெரிவித்தார், இந்த பூமி இருக்கின்றது. இந்த பூமியே ஒரு தொட்டிலாகவும் ஆகாயம் பூச்சக்கர கொடையாகவும் 4 வேதங்கள் 4 சங்கிலியாகவும். எப்பேற்பட்ட குழந்தை விளையாடணும்? எப்பேற்பட்ட குழந்தை கேட்டீங்க? அது மட்டுமல்ல, சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள் விளையாட்டு பொம்மையாகவும் திருமூர்த்தி தேவிமார்கள் செவிலி தாய் அந்த குழந்தையை தாளாட்டக்கூடிய பணி பெண்களாகவும் அப்படி தொட்டில் குழந்தை விளையாடணும்.
அப்படின்னு கேட்டான். ஆமா. உனக்கு என்ன தாண்டி வேணும் அப்படி நீங்க கேட்க அவங்க என்ன தெரிவித்தாங்க? நெடுநாள ஆசை நாதா அந்த ஈசனே எனக்கு மகனாக பிறக்கணும் அப்படின்னு அம்மா கேட்டாங்க. ஆமா சரி உன் ஆசை நிறைவேற்றுகின்றேன் என்று சென்றேன். தவத்தை செய்தேன். ஈசனும் தோன்றினார். மகனே என்ன வர வேண்டும்? எனக்கு பிள்ளை வர வேண்டும். எப்பேற்பட்ட பிள்ளை? ஈசா நீயா எனக்கு மகனாக பிறக்கணும் அப்படி நீங்க கேட்டீங்க. அவர் என்ன தெரிவித்தார்? தந்தேன் அப்படி சொல்லிட்டாரு. ஆமா அவர் யார் எதை கேட்டாலும் மாறி வழங்க வள்ளல் இல்லை என்று சொல்ல மாட்டார். ஆமா அப்படியே என் வருஷம் வாங்கி வந்து விட்டேன். இப்போது என் மனைவி நிர்மல கர்ப்பிணியாக இருக்கின்றார். அந்த ஈசன் எனக்கு மகனாக பிறக்க போகிறார். சென்று பார்க்க வேண்டும். புறப்படு போகலாம். எனக்கு எப்படி ஆபத்து வரும்? நாளைக்கு ஆபத்து. ஒரு நாளை போல அறுபட போகின்றது. ஒரு அண்ணன் வார்த்தை பாருங்க. ஒரு தங்கச்சி பார்த்து தாலிக்கு ஆபத்து, தாலி அறுபட போகுது. துன்மார்க்கமான வார்த்தை. இந்த வார்த்தை சொல்லலாமா? ஏன் அப்படி சொல்றீங்க? நான் வளர்த்த என் பிள்ளை வல்லால கண்டால் என் தாலிக்கு ஆபத்து. ஆமா என்ன உரைக்கின்றீர்கள்? எப்படி தெரியுமா? சொல்லுங்க. திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை என்பது கிடையவே கிடையாது. நேராக கைலாயம் சென்றான். ஈசனை பார்த்தான். வரமலை கேட்டான். எப்பேற்பட்ட வரம் தெரியுமா? வரம். இந்த பூமி ஒரு தொட்டிலாகும். இந்த பூமி ஒரு தொட்டில். இந்த ஆகாய ஒரு பூச்சக்கரை. ஆகாய பூச்சக்கர குடை. 4 வேதங்கள் சங்கிலிகளாகும். 4 வேதங்கள் 4 சங்கிலி. மும்மூர்த்தி தேவிமார்கள் குழந்தையை தாளாட்டும் பணிப்பெண்கள். சந்திரன் சூரியன் விளையாட்டு பொம்மைகளாக. அது மட்டும் கிடையாது. அப்பேற்பட்ட தொட்டிலை குழந்தை எப்படி பிறக்க வேண்டும்? தெய்வீக தொட்டில். தெய்வீக தொட்டில். பூமியே ஒரு தொட்டில்னா ஆகாய நிறக்கூடனா? ஆமா. மும்மூர்த்தி தேவன் நாங்க 3 பேரும் பிள்ளை தொட்டில் தாளாட்டுறோம்னா எப்படிப்பட்ட பிள்ளை தாளாட்டுவோம்? தெய்வாம்ச பிறந்த என் பிள்ளை முருகன், விநாயகன், பாபாராயன், ஐயப்பன், ஐயப்பன் அப்படிப்பட்ட பிள்ளைதான் அந்த தொட்டிலில் தவழ்ந்து விளையாட வேண்டும். அதுதானே தர்மம். அதுதான் தர்மம். ஆனால் அவன் அப்படி கேட்கவில்லை. நீ இறக்க வேண்டும். என் மனதில் பிள்ளையாக பிறக்க வேண்டும். மரபதில் கேட்டான். உன் கணவரும் வரத்தை அள்ளி கொடுத்து விட்டார். இப்போது கணவர் கைலாயத்தில் கிடையாது. எங்கே வயிற்றில் இருக்கின்றார். என் கணவரை பிள்ளையாக பிறக்க வரம் கேட்டுவிட்டால் படுபாவி. கைலாயத்தில் என் கணவர் ஈசன் இல்லை. நிசாசினை வயிற்றில் இருக்க சிவஜோதியாக. ஆமா. எப்போது அந்த பெண்ணின் வயிற்றில் கணவர் போனாரோ படியளக்கும் தொழில் நின்று விட்டது. பசியால எல்லா பிள்ளையும் அழுறாங்க, சாகுறாங்க. அப்படிப்பட்ட அந்த படுபாவை பழி வாங்கிவிட்டு என் கணவரை காப்பாற்ற போறேன். போகும்போது தங்காண்டில் நீ எப்படியே சென்றால் அவன் கோட்டை அருகே நெருங்க முடியாது. அவனையும் அழிக்க முடியாது. உன் கணவர் ஈசனையும் காப்பாற்ற முடியாது. அப்படி என்றால் இப்போது உனக்கு உருவப்போதே மாறப் போகின்றது. மாறப்போகின்றா? உண்மையாகவா? ஆமா. அண்ணா மாற்றுங்கள். சாந்த சுரபியாக மகாசக்தி மாரியம்மனாக நான் உருமாற வேண்டும். மாற்றுங்கள் ரூபத்தை. அப்படி மகாசக்தி மாரியம்மனாகவா? அதுதான் கேட்டாங்க. நீண்ட நாட்களாக நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு உருவம். நீண்ட நாட்கள் நான் என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்ட உருவம். எப்படி என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க? குறைத்தியாக போக வேண்டும். பவன சூத்திலியோ கணனை கபடனை பகிர் பகிரி ஓகிரி ஓகிரி அச்சலக போன்லைக்கு அம்மால வேலை விட்டாங்க. நான் சொல்லி அனுப்புறேன். அம்மா தாய் யாரப்பா நீ? நரிக்குறவன். நரிக்குறவன் நீங்க ஏன்டா கத்திக்கிட்டு இருக்கிற? பொண்டாட்டி தேடி வரே. பொண்டாட்டி பேரு என்ன? ஊர் மேலே. ஊர் மேலே. ஊர்மிளா. அழகான ஒரு பெயர். அழகான பேர். ஏன்டா ஊர் மேலன்னு பேசுறாரு? ஐயோ ஊர் மேலே. ஆமா. குறைப்பேச்சு அரைப்பேச்சு. பேச்சு அரைப்பேச்சு. தமிழை அதிக பேச முடியாது. யாரை தேடி வருகின்றாய்? ஆமா என் மனைவி தேடி வரல. இது யாரு? யார் தெரியுமா? என்னுடைய அண்ணன் மகாவிஷ்ணு. ஓ மகாவிஷ்ணு. ஒரு கிலோக்கு எவ்வளவு வாங்குறேன்? 8 ரூபாய் வாங்குறேன். ஐயோ 2 ரூபாய் சேர்த்துக்கோ. கரண்ட் பில்லு ஆகும். அதனால 10 ரூபாய் வாங்கிக்கோ.
மாவு பிஷனடா ஆ. ஸ்ரீமன் நாராயணன். ஓ சீமன் நாராயணன். பெட்ரோல் நாராயணன் நானு. 1 லிட்டர் எவ்வளவு தரே? 85 ரூபாய். ரூபாய் சேர்த்துக்கோ, அப்பதான் புள்ள பிடிக்க முடியும். ஓ மழை வந்தானோ. வளர்த்தேனே. இது என்ன இது? துப்பாக்கி. உன் மனைவி தேடி வருகின்றார். ஆமா. உன் மனைவி எங்கும் போகவில்லை. எங்கதான் போன? செல்லிப்பட்டில் அழகான கஷேத்திரத்திலே எழுந்திருக்கின்ற ஏச்சாரி அம்மனுக்கும் அங்காள ஈஸ்வரிக்கும் மயான கொள் நிகழ்விலே ஊர் மக்களும் திரண்டு வருவார்கள். அங்கு சென்றால் விற்பனை செய்து பிழைக்கலாம்னு ஊசிமணி பவளமணி விற்கிறதுக்காக செல்லிப்பட்டு செல்லிருந்திருக்கார். எங்கே சுத்தலாம் இருக்குதையா? சுத்தனடா அந்த கிராம் பார்த்தாயா? ஓ ஆயா. ஓ மழை. ஓ மழை வந்தானோ. வளர்த்தேனடா என்னடா? சரி பார்த்தாயா? செல்லிப்பட்டிக்கு வந்ததும் உன் மனைவி வந்து விட்டாள். அப்போ உள்ளதான் உமரா. போங்கடா. ஐயோ உள்ளதான் இருக்குடா. உன் மனைவி அழைத்துக் கொண்டு நீ புறப்படு. அம்மா தாய் நான் வரேன். சென்று வா. புரட்சியாக நீ போன்னு சொன்ன உடனே நரிக்குறவர் சமுதாயமே வந்துவிட்டது. அந்த சமுதாயத்தில் நான் பிறந்து இப்படிப்பட்ட பேச்சு எப்படி பேச முடியும்? கேட்பதற்கே என் காதுகள் எல்லாம் கூசுகின்றது.